அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வுக்கு 10வது புத்தகம் 10வது தமிழ் நியூ புக்கிலேருந்து மாதிரி தேர்வும் கிளாஸும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஆல்ரெடி பார்த்த கிளாஸ் பிறகு தமிழ் சொல்வளம் அப்படின்னு ஒரு லெசன் பார்த்தோம். ஒரு சின்ன டாபிக், அந்த டாப்பிக்குடைய மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தேர்வில் மொத்தம் எத்தனை கொஷின் இருக்குன்னா 20 கொஷின் இருக்கும். ஸோ இது வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு ரிலேட்டடாக போட்ட வீடியோஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என்று போற்றப்படுபவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தேவநேய பாவனார். தேவநேய பாவனார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஆப்ஷன் ஏ, பாரதியார். அடுத்து மூன்றாவது கொஷின், தென்னை பனை ஆகியவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்னை பனை ஆகியவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஓலை. ஆப்ஷன் சி, ஓலை. அடுத்து நான்காவது கொஷின், அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கவை. ஆப்ஷன் பி, கவை. அடுத்து கொஷின் நம்பர் 5, வாழையின் காய்கள் கனிகள் தொகுதியாக காய்த்திருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாழையின் காய்கள் கனிகள் தொகுதியாக காய்த்திருப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தாறு. ஆப்ஷன் சி, தாறு. அடுத்து கொஷின் நம்பர் 6, மிக மெல்லிய பழத்தோல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிக மெல்லிய பழத்தோல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தொலி. ஆப்ஷன் சி, தொலி. அடுத்து கொஷின் நம்பர் 7, முழு சுரையின் ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முழு சுரையின் ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குடுக்கை. ஆப்ஷன் ஏ, குடுக்கை. அடுத்து கொஷின் நம்பர் 8, நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நாற்று. ஆப்ஷன் பி, நாற்று. அடுத்து கொஷின் நம்பர் 9, மா, புலி, வாழை முதலியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மா, புலி, வாழை முதலியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கன்று. ஆப்ஷன் பி, கன்று. அடுத்து கொஷின் நம்பர் 10, வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி ஆகியவை எதற்கான எடுத்துக்காட்டுகள்? வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி ஆகியவை எதற்கான எடுத்துக்காட்டுகள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தானியங்கள். ஆப்ஷன் பி, தானியங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 11, கீரை, வாழை ஆகியவற்றின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீரை, வாழை ஆகியவற்றின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தண்டு. ஆப்ஷன் பி, தண்டு. அடுத்து கொஷின் நம்பர் 12, நெட்டி, மிளகாய் செடி ஆகியவற்றின் அடிப்பகுதி எது? நெட்டி, மிளகாய் செடி ஆகியவற்றின் அடிப்பகுதி எது? இதற்கான சரியான விடை
ஆப்ஷன் ஏ கோல். ஆப்ஷன் ஏ கோல். அடுத்து கொஷின் நம்பர் 13. கரும்பின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கரும்பின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி களி. ஆப்ஷன் பி களி. அடுத்து கொஷின் நம்பர் 14. உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மலேசியா. ஆப்ஷன் சி மலேசியா. பன்மொழி புலவர். அடுத்து 15வது கொஷின். பன்மொழி புலவர் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? பன்மொழி புலவர் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ க அப்பாதுரையார். ஆப்ஷன் ஏ க அப்பாதுரையார். அடுத்து கொஷின் நம்பர் 16. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எது? இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ். ஆப்ஷன் சி தமிழ். அடுத்த கொஷின் நம்பர் 17. கார்டிலா முதலில் எந்த நாட்டின் தலைநகரில் அச்சிடப்பட்டது? கார்டிலா முதலில் எந்த நாட்டின் தலைநகரில் அச்சிடப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி போர்ச்சுகீசு நாட்டின் லிசுபன். போர்ச்சுகீசு நாட்டின் லிசுபன். அடுத்து கொஷின் நம்பர் 18. சொல்லாய்வு கட்டுரைகள் நூலின் ஆசிரியர் யார்? சொல்லாய்வு கட்டுரைகள் நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர். அடுத்து கொஷின் நம்பர் 19. வேம்பு, ஆமணக்கு ஆகியவற்றின் விதையை குறிக்கும் சொல் எது? வேம்பு, ஆமணக்கு ஆகியவற்றின் விதையை குறிக்கும் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ முத்து. ஆப்ஷன் ஏ முத்து. அடுத்து கொஷின் நம்பர் 20. புலி, காஞ்சிரை ஆகியவற்றின் விதையை குறிக்கும் சொல் எது? புலி, காஞ்சிரை ஆகியவற்றின் விதையை குறிக்கும் சொல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கால். ஆப்ஷன் பி கால். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.